மக்கள் எதிரொலி வலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாரந்தோறும் அரசியல் பகிர்வுகளை பகிர்ந்து வருகிறோம். இந்த முறை நம்மோடு இணைந்திருக்கிற அரசியல் பிரமுகர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் அன்பு தோழர் நெப்போலியன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம் அரசியல் நிகழ்வுகளில் இருக்கிற நிகழ்ச்சிகளையும் அதை தொடர்ந்து இருக்கிற அரசியல் பின்னணிகளை பற்றி பகிர்ந்து வருகிறோம். இந்த வாரத்தில் தோழர், உங்கள்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்குற விஷயம் எப்படி என்னன்னா, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மது ஒழிப்பே முக்கியத்துவத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாரமாக மது ஒழிப்பை, போதைப்பொருள் மற்றும் மகளிர் மாநாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாநாட்டுக்கு எனக்கு என்ன பொது கேள்வின்னா, நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுவோம். திமுக அரசு தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க தான் மதுக்கடைகளை மூடணும்னு அவங்ககிட்ட தான் கோரிக்கை வைக்கிறோம். மறுபடியும் அவர்களே வந்து கலந்துக்கிறாங்கங்கிறத மக்கள் எப்படி இது ஏற்றுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு நல்ல முன்முயற்சி தானே. வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மது ஒழிப்பில் வந்து முக்கிய பங்காற்றுவது என்பது ஒரு நல்ல முன்முயற்சி தான். ஒரு முறை வந்து நாங்கள் ஆளுகிற கட்சியாக இருக்கிறோம், அதனால் கலந்து கொள்ள முடியாது என்று புறக்கணிக்காமல் அவர்கள் கொள்கையிலே அவர்களுடைய இருப்பதனால்தான் அவர்கள் வந்து கலந்துக்கிறதா முடிவு பண்ணுறாங்க. இது வந்து தேவையான ஒன்று. இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே வந்து மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு கட்சிகள் எல்லாமே. என்னென்று சொன்னால், இன்னைக்கு அந்த அளவு வந்து மது வந்து இன்றைக்கு வந்து தமிழகத்தில் வந்து குறிப்பாக வந்து இளைஞர்களுடைய பெரிய வந்து ஒரு கெடுதலை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை மையப்படுத்தி தான் வந்து எல்லாமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதில் வந்து திமுக என்பது வெறுமனே வந்து ஓட்டுக்காக மட்டுமே வந்து அரசியல் செய்கிற கட்சி இல்லை, மக்கள் நிலையிலும் அரசியல் செய்கிற கட்சி என்று தான் நாம் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய தலைவர்களும் அவர்களும் கூட்டணி வைத்து இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற பெயரில் இன்னைக்கு நம்ம இணைந்திருக்கிறோம். அது வந்து அவங்க யதார்த்தமான ஒன்று தான். தலைவர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பிலே அவர்களும் நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று ஆர்வமாக வந்து சொல்கிறார்கள். அதை நாம் புறக்கணிக்க முடியாது. இப்ப அவர்கள் மது ஒழிப்பில் அவர்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. பெரியார் சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார், எல்லாரும் திமுக அரசு வந்து ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையில கூட கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு கொண்டு வரோம். இப்ப இந்த மாநாட்டு அறிவிக்கு அப்புறம் முதல்வரை சந்திச்சிருக்காரு தலைவர் அவர்கள். முதல்வர் சந்திக்கிறாங்க. அந்த டைரக்டா கோரிக்கை வச்சிருக்க எல்லாருடைய சில பேர் கேட்கறத நம்ம கேட்கிறோம். டைரக்டா கோரிக்கை வச்சிருக்கலாமே, மதுக்கடைகள் மூலம் சொல்லியிருக்கலாமே. நம்முடைய மனுவா வந்து தலைவர்களுடைய வந்து தமிழக முதல்வர்கள் சுற்றுப்பயணம் செய்து தொழில் சம்பந்தமான வந்து முதலீடுகளை ஈர்த்து தமிழகம் வந்திருக்கிறார். அவர்களை வந்து வாழ்த்து சொல்ல வேண்டும். அடுத்த கட்டமாக மது ஒழிப்பு மாநாடு நாம் நடத்துகிறோம். அது சம்பந்தமான தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஒரு முன் கோரிக்கைகளாக நாம் வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகள் அனைத்திலுமே அவர்களுக்கு பூரண உடன்பாடு இருக்கிறது. அதில் எந்த கோரிக்கையிலும் அவர்கள் உடன்பாடு இல்லாதவர்களாக நாம் இல்லை. அதனால் அவர்களுக்கு முழு உடன்பாடு இருப்பதால் தான் அவர்கள் அதில் பங்கு கொடுக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து தேர்தலுக்காக நாம் முதல்வரை சந்தித்து பேசவில்லை, கூட்டணிக்காக சந்தித்து பேசவில்லை. இப்ப அடுத்த கேள்வி அதுதான். எல்லாருமே இப்ப என்ன தமிழ்நாட்டுல கூட்டணிக்காக நமது தலைவர் தெளிவாக அறிவித்திருக்கிறார். கூட்டணி என்பது நாங்கள் கடைசி கட்டத்தில் தான், தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி பற்றி கடைசி 3 மாதம் தான் எங்களுக்கான வந்து அதை பற்றிய ஒரு சிந்தனை இருக்கும். அதற்கு முன்பு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கக்கூடிய, அவர்கள் அவலங்களை வந்து வெகு மக்களிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய, அவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையிலே நம்முடைய பயணம் இருக்கிறது தான் நம்முடைய தலைவர் எடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து தமிழகம் முழுக்க இன்றைக்கு குறையோடு கிடக்கிற மதுவிலக்குகளை, மதுபானங்களையும் போதை வஸ்துகளையும் தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு புரிதலின் அடிப்படையில், ஒரு தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுக்கிற முன்முயற்சி இது. இதுல வந்து மாற்று கருத்து இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரே ஒற்ற கருத்தோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே அணியில இருப்பதற்கு இன்னைக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இங்க இருக்க யதார்த்தமான சூழ்நிலை. தேசிய அளவில் கூட வந்து ஒரு இறப்பு செய்தியிலோ இல்லை வந்து ஒரு வந்து நினைவேந்தலிலோ
ஒரு பிறந்தநாள் நிகழ்விலோ அரசு சார்ந்த நிகழ்வுகளிலோ அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். எல்லாருமே இல்ல நிகழ்வுகளையும் சரி பொது நிகழ்வுகளையும் கலந்துக்கிறாங்க. சோனியா காந்தி கலந்துக்கிறாங்க, வந்து அதே மாதிரி வந்து ராகுல் காந்தி கலந்துக்கிறாங்க. அனைத்து கட்சி தலைவர்களும் மாநில கட்சி தலைவர் பீகார்ல இருந்து எல்லா மாநிலங்களும் கலந்துக்கிற ஒரு சூழல் தான் நாங்கள் நிலவுகிறது. ஆனால் தமிழகத்திலே வந்து அந்த யதார்த்தமான சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அது முயற்சி நம்முடைய தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். நாம் எதற்காக எடுத்தாலும் முன்னா நிற்கிறோம். இப்போ காவிரி நீர் பிரச்சனைக்காக நாம் வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம். நம்முடைய மின்சார தேவைக்காக நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். நம்முடைய வந்து நதிநீர் பிரச்சனைக்காக நாம் விவசாய பிரச்சனைக்காக ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். இலங்கை தமிழுக்காக நாம் ஒற்றுமையாக ஒரு ஒற்றை தலைமையின் ஒரு கொள்கை நடிப்பில் இருக்கிறோம். அதே மாதிரி ஏன் நாம் நிற்கக்கூடாது? அதிமுகவும் திமுகவும் ஏன் ஒரே மேடையில் வந்து அமர்ந்து மது ஒழிப்பு கொள்கையை பேசக்கூடாது என்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நாம் எடுத்த கோரிக்கை இது. பிறகு அது கைவிடப்பட்ட மாதிரி கைவிடலையே, யாரும் கைவிடலையே. மறுபடியும் அழைப்பு யாருக்கும் கொடுக்கல. அழைப்பு கொடுப்பாங்க. அந்த தலைவரும் நம்முடைய தலைவரும் அதை சொல்லிட்டாங்க, தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து மகளிர் அணி மாநாடு என்பதால் மகளிர் அணி தலைவிகளை அவர்கள் கூப்பிடலான் இருக்கிறோம். எல்லா கட்சியிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ, இந்திய கம்யூனிஸ்டோ, காங்கிரஸோ, இல்லை வந்து கூட்டணியை தாண்டிய எந்த கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் யாராக இருந்தாலும் அவங்க கூட்டணி மகளிர் அணியை சார்ந்த தலைவிகளை கொண்டு இந்த மாநாடு நடத்தலாம். பொதுவான அழைப்பு தான், தனிப்பட்ட முறையில் அழைப்பாங்க. பொதுவான அழைப்பு அது இன்விடேஷன் ரெடி பண்றப்ப அது சூழலை பொறுத்து அந்த எல்லாம் கலந்துப்பாங்க. ஆனா அழைப்பு என்பது இது வந்து மகளிர் மாநாடு. இது வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா இப்ப என்னன்னா இது வந்து ஊடகங்கள் அரசியலாக்கப்பட்டதனால் தலைவர் வந்து அந்த பொது நடைபெற கைவிட்டு அரசியலாம அந்த இன்னைக்கு ஊடகங்கள் யதார்த்தமானதை புரிந்து கொள்ளாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது. நம்முடைய தலைவர் அன்னைக்கு பேட்டி கொடுக்கிறப்ப தெல்ல தெளிவாக ஒரு பேட்டியை கொடுக்கிறார். இது வந்து அரசியலுக்கான முன்முயற்சி அல்ல, கூட்டணிக்கான முன்முயற்சி அல்ல. இது வந்து மக்கள் நலன் சார்ந்து மக்களினுடைய வந்து வலியறிந்து நடத்துகிற ஒரு மாநாடு என்று தெளிவாக சொல்லுகிறார். இதை நீங்க பின்னாடி முன்னாடி கட் பண்ணிட்டு வெறுமனே வந்து அரசியல் மட்டுமே பேசுகிற ஊடகங்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்குது. அது வந்து அதெல்லாம் மாத்திக்கணும். ஊடகங்கள் என்பது அதையெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடாது. ஊடகங்கள் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. வியாபாரம் செய்யக்கூடிய தலைவர்களை பற்றி நீ எதாவது பேசிக்கலாம், காசுக்காக போறாருன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மக்களின் உணர்வுக்காக, இந்த மக்களின் வலியறிந்து, இந்த மக்களுடைய கொள்கைகளுக்காக, இந்த மக்களுடைய கோரிக்கைகளுக்காக நின்று களமாடி கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அப்ப அவர் எடுக்கிற முயற்சி என்பது வெறுமனே அரசியலுக்கான முன்முயற்சியாக திசை திருப்பு என்பது ஒரு ஒரு கேவலமான செயல். அப்படி செய்வது என்பது மிக கண்டனத்துக்கு. பல பேர் வந்து இது வந்து சீட்டுக்காக தான், கூடுதல் சீட்டுக்காக தான் கேட்கிறாரு, இப்பயே ஆரம்பிச்சிட்டாரு மாநாட்டை அப்படிங்கிறது. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நேற்று நடக்கல மாநாடு நடத்தலையே. இதே மது ஒழிப்பு மாநாடு திருச்சியில் வந்து ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறப்ப நடத்திருக்கோம். 2010 திருச்சியில நடத்திருக்கிற மகளிர் மது ஒழிப்பு மாநாடு. அது இல்லாம விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறு அறியாதவர்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய வந்து அரசியலை வந்து தெரியாதவர்கள் பேசுகிற வந்து விரண்டாவாதம் உள்ளது. பல்வேறு மாநாட்டிலையும் தீர்மானங்களையும் நிறைவேற்ற நிறைய மாநாட்டு தீர்மானங்கள்ல மது ஒழிப்பு கொள்கைகளை பற்றி நாம் தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறோம். பூரண மதுவிலக்கு தேவை என்றுதான் நம்முடைய சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம எல்லாமே நடத்தும். தவிர அரசியல்ல வந்து துளியளவு கூட அரசியல் இதுல இல்ல. அரசியலோடு சிந்திக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் அல்ல. அதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய களங்கள் இருக்கின்றன. அந்த களங்களில் அதை பத்தி பேசலாம். இது வந்து மக்கள் நலன் சார்ந்து மக்களினுடைய வந்து வலியறிந்து நடத்துகிற ஒரு மாநாடு. இதை வந்து அரசியல் புகுத்துவது என்பது ஒரு வெட்கக்கேடானது. ஒரு எப்படி சொல்வதுன்னு அவ்வளவு ஒரு மோசமான செயல் அரசியல் பேசுவது என்பதை. முடிந்த அளவு இந்த மக்களோடு நின்று இந்த மக்களுக்காக இந்த ஒட்டுமொத்த கட்சிகளும் ஊரடியில் நின்று எதிர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பா சமயம் இது. பொறுப்பு தேவையான சமயம் இந்த சமயம். இந்த சமயத்துல இந்த மாதிரி வந்து அரசியல் ரீதியாக பேசக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. என்னுடைய தலைவருடைய கோரிக்கையும் அதுதான். இதை வைத்து நான் அரசியல் செய்வதுன்றா இதை விட வேற செயல் இல்லை அப்படின்னு இருக்காரு நம்முடைய தலைவர். இதை விட வேற தலைவர் என்ன சொல்ல முடியும்? நம்முடைய தலைவர் வந்து வெறுமனே மாற்றி மாற்றி பேசவில்லை. நான் குடும்பத்துல யாரும் இருந்தாலும் அப்படின்னு பேசக்கூடிய தலைவர் இல்லை. அரசியலுக்காக என்ன பேசணும், இந்த சமூகத்தினுடைய தேவைக்காக என்ன பேசணும் பேசக்கூடிய தலைவர் அவர்கள். அரசியலுக்காக பேசினாலும் மக்கள் நலன் சார்ந்த அந்த அரசியலை செய்கிறார். நீங்க விடுக்கப்பட்ட மக்களும் விளிம்புநிலை மக்களின் வலியறிந்துதான் அரசியல் செய்கிறார். இன்னைக்கு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேவையோடு தான் இன்றைக்கு அரசியல் களத்தை நிற்கிறார். வெறுமனே வந்து தான் வந்து எம்பியான போதும் தன்னோட வந்து அப்படின்னு எண்ணோட்டத்துல நிற்கிற தலைவர் அல்ல. தன்னுடைய கூட இருக்கிற சகாக்களும் வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தில் பகிர்வு கொள்ளவராக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டவர் நம்முடைய தலைவரான நேசன் அவர்கள். அதுதான் நீங்க நம்ம 4 எம்எல்ஏ இருக்கிறோம். அதுவும் சாதி கடந்து 2 பேர் இன்னைக்கு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களும் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொதுவான பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்ம களத்தில் இருக்கிறோம். அப்ப இதைதான் நம்ம வந்து பேசணும். இதை பேசுறதுக்கு தயங்குகிற ஊடகங்கள் தயங்குகிறது. இன்னொன்னு என்னன்னா மிகப்பெரிய ஒரு வலியான செயல் வலியானது என்னன்னா
நீங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இதை நாங்க வந்து மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இதை நம்ம இது எந்த கட்சிகள் உச்சி முகந்து பாராட்டி இருக்கிறது சொல்லுங்க? விடுதலை சிறுத்தைகளை அங்கீகாரம் பெற்றிருக்கிறதுக்கு எதையாவது ஒரு கட்சி நம்மளை பாராட்டி இருக்கிறதா? ஜனநாயக சக்திகள் பாராட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஜனநாயக சக்திகள் பாராட்டுறாங்க. ஜனநாயக சக்திகளும் வந்து இன்னமும் அதுக்கான முன்முயற்சி எதுவுமே எடுக்கலையா? ஜனநாயக சக்திகள் பாராட்டுவது வந்து வெறுமனே வந்து வேலை. இன்னைக்கு வந்து எத்தனையோ தலித் இயக்கங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளை புறம் பேசுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய வந்து அவதூறை அள்ளி தெளிக்கிறார்கள். அவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் வந்து சால்வேன் வந்து தலைவரை வந்து ஐயா வாங்க நீங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை அங்கீகாரம் பெற்றிருக்கிறது, இது ஒட்டுமொத்த தமிழினத்துக்கான அங்கீகாரம், ஒட்டுமொத்த சமூகத்துக்கான அங்கீகாரம் என்று யாராவது பாராட்டி இருக்காங்களா? யாருமே பாராட்டி. இப்ப பேசும்போது கூட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது நீண்ட கால தலைவருடைய கூட யாரும் வந்து இல்ல. அந்த கொள்கைகளை வந்து இன்னைக்கு நேற்று பேசக்கூடிய வந்து தலைவர்கள், நம்முடைய தலைவர்கள் அப்படி தலைவர் சொல்லியிருக்காரு. மூப்பனார காலத்துல இருந்து நம்ம பேசிக்கிறோம். நம்ம தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்தே வந்து நான் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் என்கிற பங்கு அந்த முழக்கத்தை நாம் விட்டு கொண்டிருக்கிறோம். அது வந்து இன்னைக்கு நடக்குதோ நாளைக்கு நடக்குதோ இன்னும் 100 வருடம் கடந்து கிடக்குதோ அது நமக்கு காரணம் இல்லை. அது நம்முடைய கொள்கை முழக்குங்கிறது. அந்த அப்படி ஒரு அஜெண்டாவோட தான் நம்ம கட்சி பயணிக்கிறது. இன்னைக்கு வந்து நாம வந்து அப்படிப்பட்ட சூழலா இல்லாமல் இருக்கலாம். நாளை மாறும், களம் மாறும். விடுதலை சிறுத்தைகளுடைய ஒவ்வொரு அசையும் வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய வந்து யதார்த்த நிலைமையை அப்படியே அடியோடு புரட்டி போட்டு கொண்டு இருக்கிறது. எப்படி சனாதனம் வந்து மாதிரி இறுக்கமாக இருந்தோ அந்த சனாதனத்தினுடைய அரசியலும் இன்னைக்கு தமிழகத்தில் இருந்துச்சு. அந்த அரசியல் தளத்தை எல்லாம் நீங்க புரட்டி போட்டு இருக்கோம். நம்ம இப்படிதான் தமிழக கட்சிகள் இருக்கும் என்ற மாற்றியதை இன்னைக்கு நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அண்ணா வந்து அந்த தளத்தை மாத்திருக்கிறாங்க. அவருடைய சிந்தனைகளை மாத்தி இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இந்த வேற மாதிரி சிந்திக்கிறதுக்கான வந்து ஒரு வழி தந்திருக்கிறார் தலைவர். நம்முடைய தலைவர் தந்திருக்கிற சிந்தனை ஓட்டத்துக்கான வழிகள் தான் இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் கட்சிகள் மக்கள் மத்தியிலேயே அந்த சிந்தனை ஏற்படணும். ஆமா, பெரும்பான்மையாக இருக்கிற தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக திமுக இரண்டுமே இப்ப சொல்றாங்க பகிரங்கமா நாங்க ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு எல்லாம் துணைநிலை அமைப்புகள்ல பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனா தேசிய கட்சிகள் பாராட்டி இருக்கிறாங்க. பாஜக கூட நாங்க வந்து அந்த அங்கீகாரம் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்லாம் பாராட்டுறாங்க. அவர்கள் பேசுறது சும்மா வந்து வாய்க்காக பேசுறது. அவர்கள் நினைக்கலாமே, நினைச்சு எது வேணாலும் பண்ணலாமே. ஏன் நீங்க வந்து தமிழக அரசு செய்யலாம், மத்திய அரசு செய்யக்கூடாதா? தமிழக அரசு மீது குற்றம் சொல்றீங்க. நீங்க மத்திய அரசு ஒரு சட்டத்தை ஏற்றுங்க. ஒரு சட்டத்தை ஏற்றி வந்து நீங்க வந்து இந்தியா முழுக்க மது விலக்கை வந்து அமல்படுத்துங்க. யார் வேணான்னு சொல்றப்போ அதுதான் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. மது சம்பந்தப்பட்ட இது வந்து மாநில அரசுடைய மாநில அரசு நினைச்சு மதுவிலக்கு கொடுக்கலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்றாங்க. அப்போ மாநில அரசு நம்ம நெருக்கடி கொடுத்து மாநில அரசு நெருக்கடி கொடுக்கலாம். மத்திய அரசும் கொண்டிருக்கா இல்லையா? இப்ப மாநிலம் என்ன சொல்றா, தமிழகத்திலே வந்து மதுவிலக்கு அமல்படுத்துறோம் வைங்க. இப்ப வந்து பக்கத்துல பாண்டிச்சேரி அமல்படுத்துவாங்களா? பக்கத்துல ஆந்திராவில் அமல்படுத்துவாங்களா? பக்கத்துல வந்து இருக்கிற வந்து கர்நாடகாவில் அமல்படுத்துவாங்களா? நம்ம சுத்தி இருக்க அண்டை மாவட்ட மாநிலங்களை ஃபுல்லா மதுவை வைத்து விட்டு தமிழகத்திலே மட்டும் மதுவை வந்து அமல்படுத்த எந்த வித சாத்தியமாட்டாங்க. அப்போ வந்து இந்தியா முழுக்க ஒரு தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையை உடனே உருவாக்கணும், அரசு உருவாக்கணும். எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சீரழிவு இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் கண்கூடா பாக்குறோமோ, அப்ப இதுக்கு வந்து எல்லாத்துக்குமான பொறுப்பு இருக்குது. உண்மை விடுதலை சிறுத்தைகள் மட்டுமான பொறுப்பு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியனாக இருக்கிற, இந்தியத்தை பேசுகிற, இந்திய குடிமகனாக இருக்கிற ஒவ்வொருக்குமான பொறுப்பு இந்த மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. என்னோட சொன்னால் இது வந்து தேவை. இன்னைக்கு எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைமையில் இருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய மனித வளம், இந்தியாவினுடைய மனித வளம் குறிப்பாக சீரழிஞ்சிச்சு. அப்படியே டோட்டலா டெமாலிஷ் ஆயிட்டு இருக்குது. அது திரும்பி எப்படி மீட்போம் தெரியல. அடுத்த தலைமுறை மீட்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு விதமான போதை வஸ்துக்களால் வந்து இன்னைக்கு வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து செய்தி அடிப்படையில் பள்ளி கல்லூரி அளவுக்கு கூட போதை பொருள் எல்லா இடங்களிலுமே இருக்கு. எல்லா இடங்களிலுமே வந்து பரவலா இன்னைக்கு வந்து போதை வஸ்துக்கள் வந்து பரவலாக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் சொல்றேன். அப்போ வந்து இருக்கிற சாராயக்கம் அந்த காலத்துல வந்து சாராயம், அதுக்கப்புறம் வந்து அது அரசுகளால் நிர்ணயிக்கப்படுகிற டாஸ்மாக் போன்ற மதுபானங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து தடை செய்யும். அதுதான் நம்முடைய தலைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. எந்த அரசும் வந்து தன்னியல்பா வந்து ஒரு அரசு வந்து நடத்தக்கூடாதுங்கிறது தலைவருடைய முதல் கோரிக்கையா இருக்குது. அதனால எவ்வளவு வருமானம் தேவையில்லைன்னு சொல்றாங்க.